இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் கிட்னி ரிலேட்டட் பாதிப்புகள் என்ன ஏற்படுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் பைலோனெஃப்ரைட்டிஸ். பெண்களுக்கு சிறுநீரக தொற்று ப்ரெக்னென்சியில் காமனாக ஏற்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ட்ரீட் பண்ணாமல் போகிறப்ப அது கிட்னியை பாதித்து வரக்கூடிய தொற்று தான் இந்த அக்யூட் பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்றது. இது ரொம்ப காமனாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். பொதுவாக இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதிக வயிற்று வலி, யூரின் அடிக்கடி போகிறது, இல்லை வாந்தி, ஃபீவர், இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அம்பையர் மருத்துவர் ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். இது மட்டும் இல்லை, இந்த அக்யூட் பைலோனெஃப்ரைட்டிஸ் நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பாக யூராலஜிஸ்டோட ஒப்பீனியனும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படுறப்ப அதை நம்ம லைட்டாக எடுக்கக்கூடாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பேபியும் மதரும் அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு நார்மல் அண்ட் சேஃப் டெலிவரி கொண்டு வரதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு முக்கிய ரோல் எடுக்கும். காமனாக நம்ம ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதுலேயே அது ட்ரீட்மெண்ட் நல்லாயிருச்சு, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம். சில பேருக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுது. அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தேவையான அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். கெஃப்லோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக்கு, அமாக்சிசிலின், ஆம்பிக்சிலின், இந்த மாதிரி காமன் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். சில பேருக்கு அந்த பழுப்பு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு சென்சிட்டிவான ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுக்க வேண்டியது வரலாம். இந்த தொற்று காமனாக 70 to 80% ஈ கோலை அப்படின்னு ஒரு பாக்டீரியா மூலமாக இது வருது. சில நேரங்களில் புரோட்டியஸ், கிளெப்சியலா, இந்த மாதிரி எண்டோடாக்சின் ரிலீசிங் பாக்டீரியானாலையும் வரலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே இந்த கண்டிஷனை சரி செய்ய முடியும். ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கலை, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கிட்னியை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட அந்த பழுப்பு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய 25% பெண்களுக்கு 2 கிட்னியுமே பாதிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ரைட் கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் தொடர் கிருமி தொற்று, அதாவது ரெக்கரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30-40% பெண்களுக்கு திருப்பி இந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் கேர்ஃபுல்லாக அதை இவால்வேட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த நோய் தொற்றுனால வரக்கூடிய பாதிப்பை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது நெஃப்ரோலித்தியாசிஸ்ன்னு சொல்கிறோம். இது பெண்களை ஏறக்குறைய 30 வயதுக்கு மேலே உள்ள பெண்களை இது அஃபெக்ட் பண்ணுது. ப்ரெக்னென்சிலையும் அஃபெக்ட் பண்ணலாம், ப்ரெக்னென்ட் இல்லாதவங்களுக்கு வரலாம். ப்ரெக்னென்சி இல்லாதவங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம். அதே இது ப்ரெக்னென்சியில் காமனாக நம்ம பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட 75% ஸ்டோன்ஸ் என்னென்னா கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ். ஏன் இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த pH இன்க்ரீஸ் ஆகிறப்ப கால்சியம் ஃபாஸ்பேட்டோட கரைகிற தன்மை குறையும். இதனால் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகுது. இது கிட்னிலையும் ஏற்படலாம், சிறுநீரக பாதையிலையும் ஏற்படலாம், சிறுநீரக பையிலையும் ஏற்படலாம். கிட்னியில் ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. ஆனால் கிட்னியை தாண்டி சிறுநீரக பாதையில் ஸ்டோன்ஸ் வரும்போது அந்த பாதையில் அடைப்பு ஏற்பட்டால் அதிக வலி ஏற்படுது. யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி கொஞ்சம் வலியோ இல்லைனா அடிக்கடி யூரின் போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு தாங்க முடியாத வலியும் வயிற்று வலி தவிர காய்ச்சல் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பிளாடர் ஸ்டோன், அதாவது சிறுநீரக பையிலையும் சில பேருக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும். இது ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப 100% சரி செய்ய முடியும். இந்த சிறுநீரக பாதையில் வரக்கூடிய ஸ்டோன்ஸுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே சரி பண்ண வாய்ப்பு இருந்தால் சரி செய்யலாம். இல்லை அதுலேயும் ட்ரீட்மெண்ட் சரியாக கேட்கல அப்படின்னுச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் சர்ஜரி போக வேண்டியது இருக்கும். சர்ஜரியில் நம்ம சிஸ்டோஸ்கோப்பின்னு ஒரு சிறுநீரக பாதையில் ஒரு டியூப் போட்டு பார்த்து அந்த கல்லை உடச்சி விட தேவை வரலாம். சில நேரத்தில் அந்த நீர் பையில் ஸ்டோன்ஸ் இருந்தால் அதே மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டியது வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட 90% பெண்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டான நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டு அதற்கான சில மருந்துகள் கொடுக்குறப்ப அந்த ஸ்டோன் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி டைம்லி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரொம்பவே குறைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு சில நேரங்களில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். ஆனால்
டிரான்ஸ்பிளான்டேஷன் முடித்து ப்ராப்பராக ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அவன் அட்டன் பண்ணணும். எப்போ ப்ரெக்னென்ட் ஆகலாம், என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் மதருக்கும் பேபிக்கும், இதெல்லாம் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். 1 to 2 years ஆஃப்டர் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கவங்களுக்கும் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். இது மட்டும் இல்லை, சில மெடிசின்ஸ் பேபி அஃபெக்ட் பண்ணோன்னா அது நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண முன்னமே அதை நம்ம மாற்றி கொடுத்துட்டு கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போதே ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹையர் சென்டரில் தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். மதருக்கும் பேபிக்கும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டெர்ஷரி கேர் மேனேஜ்மெண்ட்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் யூராலஜிஸ்ட், அப்புறம் ஃபிசிஷியன், கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே அவைலபிளாக இருக்க சென்டரில் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். இதே போல் இன்னொரு உமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.